இன்னைக்கு நாம சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல ஒளிஞ்சிருக்கிற சில பிரம்மாண்டமான உண்மைகளை பத்தி தான் அலச போறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இந்த முழு பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தையும் அதுல மனுஷங்களான நமக்கான இடத்தையும் காட்டுற ஒரு ஆழமான பதிவு. ஒரு 3D சினிமா பார்க்குற மாதிரி இந்த வேத பகுதியோட ஒவ்வொரு காட்சியையும் அப்படியே உங்க கண் முன்னாடி கொண்டு வர போறோம். வாங்க உள்ள போலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளது. சங்கீதம் 8 இந்த வசனத்தோட தான் ஆரம்பிக்குது. இது சாதாரண வரிகள் இல்ல. இந்த எல்லையற்ற வானத்தையும் அதை உருவாக்குன அந்த மாபெரும் வல்லமையையும் ஒரே மூச்சுல வெளிப்படுத்துற வரிகள். பிரபஞ்சம் பெருசுதான், ஆனா அதை உருவாக்குனவரோட நாமம் அதை விட பெருசுங்கிறத எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சரி, இந்த ஆழமான அலசல்ல நாம எந்தெந்த பாதையில பயணிக்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல வரலாற்று பின்னணி மற்றும் தாவீதின் ஆச்சரியம். ரெண்டாவது சங்கீதம் 8இன் முக்கிய செய்திகள். மூணாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். கடைசியா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள். முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். வரலாற்று பின்னணி மற்றும் தாவீதின் ஆச்சரியம். கொஞ்சம் அப்படியே உங்க மனக்கண்ணுல இந்த காட்சியை கொண்டு வாங்க. மத்திய கிழக்கு ஆசியாவோட ஒரு அமைதியான இருட்டான இரவு. எந்த வெளிச்சமும் இல்லாத நட்சத்திரங்கள் மட்டுமே மினுமினுக்கிற ஒரு தெளிவான வானம். தாவீது அப்படிங்கிற ஒரு சாதாரண மேய்ப்பன் தன் ஆடுகளை விட்டுட்டு மெதுவா வானத்தை அண்ணாந்து பார்க்கறாரு. அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் பிரம்மாண்டமான பால்வெளி மண்டலத்தையும் பார்த்த உடனே அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரமிப்பு, அந்த ஆச்சரியம், அதுதாங்க இந்த சங்கீதத்தோட அடித்தளமே. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். சங்கீதம் 8இன் முக்கிய செய்திகள். அந்த விண்மீன்கள் நிறைஞ்ச இரவுல தாவீது உணர்ந்து எழுதின செய்திகள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படைத்தவரோட அந்த இணையற்ற வல்லமை. யோசிச்சு பாருங்க, வானம், சந்திரன், நட்சத்திரங்கள் இதையெல்லாம் அவர் தன் முழு கைகளால கூட இல்ல, வெறும் விரல்களின் கிரியைகளால் உண்டாக்கினார்னு தாவீது சொல்றாரு. அதே சமயம் பெரிய சத்துருக்களை அடக்க தேவன் பயன்படுத்துற ஆயுதம் என்ன தெரியுமா? குழந்தைகள் மற்றும் பாலகரின் துதி. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இந்த இடத்துல நாம கொஞ்சம் அமைதியா நின்னு யோசிக்கணும். எல்லையே இல்லாத அந்த பிரபஞ்சம், பிரம்மாண்டமான கோள்கள், நட்சத்திரங்கள், இதுக்கு நடுவுல ஒரு சின்ன துகள் மாதிரி இருக்கிற இந்த பூமியில வாழ்ற நாம எம்மாத்திரம். இவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் நம்மளை கவனிச்சு விசாரிக்க நாம யாரு? இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்விங்க. ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் திருப்பு முனை இருக்கு. பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப சிண்டவங்க தான். ஆனாலும் தேவன் நம்மள மறக்கல. மனுஷனை தேவதூதர்களை விட கொஞ்சம் குறைவாக்கி மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டி இருக்காரு. ஆடு, மாடு, பறவைகள்னு ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பின் மீதும் நமக்கு ஒரு மாபெரும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இது சாதாரண விஷயம் இல்ல, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். அடுத்து 3வது பகுதி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள். இந்த பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டோட இணையுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. சங்கீதத்துல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை பத்தி தாவீது எழுதினதை எபிரேயர் புத்தகத்தோட ஆசிரியர் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு பொறுத்துறாரு. அதாவது முதல் மனிதன் இழந்த அந்த மகிமையும் கனத்தையும் முழுமையான மனிதனா பிறந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமா திரும்பவும் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ இந்த 2 பகுதிகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். ஆதியில தேவன் மனிதனுக்கு சிருஷ்டிப்பின் மேல் ஒரு அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சங்கீதத்துல பாக்குறோம். அதுவே 1 கொரிந்தியர் 15ல எப்படி நிறைவேறுது? தேவன் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுமை இப்போ இயேசுவோட அதிகாரத்தின் மூலமா முழுமையா நிறைவேறி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, சங்கீதம் 8 மனிதனோட மேன்மையை பத்தி பேசினாலும் அதோட முழுமையான அர்த்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கு. அவர் மனிதனா பறந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பின் மீதும் முழுமையான அதிகாரம் உடையவரா சிங்காசனத்துல வீற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு மாபெரும் உண்மையை தான் இது பறைசாற்றுது. இது எவ்வளோ துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. குழந்தைகள் துதிப்பாங்கன்னு தாவீது ஏதோ சாதாரணமா எழுதுனது போல தோணும். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இயேசு எருசலேம்குள்ள நுழைஞ்சப்போ அதே குழந்தைகள் ஓசன்னானு பாடி அவரை துதிச்சாங்க. அப்போ இயேசு நேரடியாக இதே சங்கீதம் 8 மேற்கோள் காட்டி அந்த வார்த்தைகள் நிறைவேறதை உறுதி செஞ்சாரு. சிலிர்க்க வைக்கிறதில்ல. சரி, நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சங்கீதம் 8 நமக்கு கற்பிக்கும் பாடங்கள். இந்த முழு அலசல்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, பிரபஞ்சத்தை படைச்ச தேவன் எவ்வளவு மகிமையானவர்னு நாம உணரணும். 2, நாம ஒன்னும் சாதாரணமானவங்க இல்ல. தேவன் நம்மள அவர் சாயல்ல படைச்சி நமக்கு ஒரு பெரிய மேன்மையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். 3, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அன்பையும் ஆசீர்வாதங்களையும் நினைச்சு எப்பவுமே ஒரு ஆழமான நன்றி உணர்வோட வாழணும். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்.
இந்த வார்த்தைகளை இப்போ ஒரு கணம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த தேவன் உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுத்திருக்காருன்னு உணர்ந்து பாருங்க. நாம ஏதோ இந்த உலகத்துல ஒரு மூலையில மறக்கப்பட்டவங்க இல்லைங்க, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். உங்களை இவ்வளவும் மேன்மையாக படைச்சு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிற தேவனுக்கு இன்னைக்கு நீங்க உங்க நன்றியை எப்படி காட்ட போறீங்க? உங்களுடைய அன்றாட வாழ்க்கை அந்த நன்றியை பிரதிபலிக்குதா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது நிச்சயமா உங்க பார்வையை மாற்றும்.